ஹெல்மெட் போட்டிருந்தா இந்த இந்த சேதம் வந்திருக்காது இவருக்கு. இந்த சேதத்துக்கான காரணம் ஹெல்மெட் அந்த மண்டையில் சும்மா அப்படி எனக்கு இந்த பக்கம் தர எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்து கொள்கிறேன். இலங்கை இப்போ நேற்று இன்றைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மழை அப்படி விட்டு விட்டு மழை வந்து கொண்டிருக்கிற ஒரு நிலப்பாட்டில் வந்து எங்களோட கிளைமேட் வந்து போய்கொண்டிருக்கு. இப்போயும் ஒரு மழையான சூழல் வந்து காணப்படுறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருக்குது. நாட்டை வந்து சுதந்திரமாக உணர்றோம் என்னவோ தெரியலை. இந்த அனுர என்று சொல்லக்கூடிய அனுர குமார திசநாயக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனாதிபதி வந்து அவருடைய செயல்பாடுகள் இதுகளை வந்து பார்க்க ஒரு மனதில் வந்து ஒரு சுதந்திரமான ஒரு ஃபீல் கிடைக்குது. அதை வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரியலை. ஆனால் ஒரு அச்ச உணர்வற்ற ஒரு போக்கு வந்து காணப்படுது. ஆனால் அந்த தமிழ் கட்சிகள் எல்லாம் திரும்ப ஒன்று சேர்ந்து ஒரு இதை உருவாக்குவோம் ஒன்று கேட்போம்ன்ற தான் பயமாக இருக்குது. திரும்பவும் ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கிடுவாங்களோண்டு எனக்கு தெரிஞ்சு பழசு எப்போவுமே பழைய எல்லாருமே ஒருத்தரோட தொடர்பு பழைய ஆட்சி செய்த கட்சிகளும் சரி பழைய எங்கட தமிழ் கட்சிகளில் இருந்தவேலும் சரி எல்லாரும் இப்போ மொட்டும் யானையும் வந்து மாறி மாறி ஆட்சி செய்தது. அந்த ஆட்சியில் இருக்க ரெண்டுகளையுமே பழக்கம் வச்சு கொண்ட ஆக்கள்லாம் எங்களோட பழைய ஆக்கள். அப்போ அவங்களே வந்து இப்போ உள்ள ஜனாதிபதிக்கு எதிராக கூட செயல்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ அதால் வந்து பழைய உறுப்பினர்கள் வர்றதை நான் பெருசாக வந்து விரும்புகிறதில்லை. ஏதோ புதுசாக ஒரு மாற்றங்கள் நீங்களும் புதுசாக நடந்தால் எங்களுக்குள்ளேயும் எங்களோட சைட்லேயும் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து வரும். இந்த ஆட்சி இப்படியே நின்று நிலைக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பமும். சரி, இன்றைய தினம் யார் யாருடைய உதவியாக வந்து தம்பி உதவி செய்ய வந்தால் உதவியை செய், நீ தேவையில்லா கதை கலைக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட்டாளிமார் குழம்புவாங்க. எனக்கு அதுவும் தெரியும். இருந்தாலும் எனக்கு அது என்னென்னு சொல்கிறது, அரசியலில் நம்ம கவனம் செலுத்தாமல் அப்படியேக்குள்ளே அது நாளைக்கு எங்களோட கோப்பையை தாக்குது, எங்களோட வீட்டை தாக்குது, இவ்வளோ வன்முறை நடக்குது, இவ்வளோ குற்றச்செயல் நடக்குது. அதுக்கு பின்னால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா எங்கே தேடிக்கொண்டு போய் எங்கடா திருத்தம் செய்யணும்னு பார்த்தா இங்கே தான் திருத்தம் செய்யணும். இங்கே திருத்தம் செய்தால் எல்லாம் நீட்டாக நடக்குது. ஒரு போலீஸ் மறிச்சா கூட இப்போ வந்து சட்டத்தை வந்து முழுமையாக வந்து அமுல்படுத்தினோம். எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் வாய்ப்பில்லாத ஒரு தருணத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு அந்த தலைமைத்துவம் வந்து சரியாக இருக்கக்குள்ளே மற்றதெல்லாம் சரியாக இருக்கும். இன்றைய தினம் வந்து யார் யாருடைய உதவியை வந்து வழங்குறதுக்காக வலிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 10வது ஆண்டு நினைவு நாள் முருகப்பன் நடராசான்னு சொல்லக்கூடியவருடைய 10வது ஆண்டு நினைவு நாள் 30/9/2024 அவரது குடும்பத்தினர் கனடாவில் இருந்து பிள்ளைகள் பாரதி தாஸ் யாழினி இவர்கள் வந்து அப்பாட 10வது ஆண்டை சிறப்பிக்கிற விதமாக இங்கே ஒரு சிறப்பான வாழ்வாதார உதவியை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வாழ்வாதார உதவியை தான் வழங்க போகிறோம். வீடியோ வந்து கடைசி மட்டும் பாருங்கள். அதே மாதிரி லண்டனில் வசிக்கிற பாலச்சந்திரன் என்று சொல்லும் பாலச்சந்திரன் மற்றும் ரஞ்சனா தேவி இவர்களுடைய பெற்றோர்களின் ஆத்மா சாந்தி, இவர்களுடைய பாலச்சந்திரன் மற்றும் ரஞ்சனா தேவி இவர்களுடைய பெற்றோர்களின் ஆத்ம சாந்திக்கு புரட்டாதி மாலயத்தில் என்று சொல்கிறாங்க. இன்றைக்கு நாளைக்கு ஆடி அமாவாசைன்னு சொல்லி நாளைக்கு இந்த சாப்பாடு வழங்கினா நிறைவான ஒரு புண்ணிய செயலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பெரியாக்களால் சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி இந்த புரட்டாதி இந்த இதில் அன்னதானம் வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வழக்கமாக நாங்கள் செய்கிற ஒரு செயல்பாட்டை தான் இன்றைய தினம் வந்து செய்ய போகிறோம். பாலச்சந்திரன் பெற்றோர்களான வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த தந்தை குமாரசாமி, தாய் அன்னலட்சுமி, அதே போல் ரஞ்சனா தேவியின் பெற்றோர்கள் வண்ணார் பண்ணையை சேர்ந்த வேலாயுத பிள்ளை, தாயார் மகாலட்சுமி மற்றும் காலஞ்சென்ற குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் எல்லாரையுமே ஒரு இதில் எடுத்து ஒரு அன்னதான நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த அன்னதான நிகழ்வை வழக்கமாக வழங்குற போல் போய் அங்கே வழங்கி போட்டு அப்படியே துருவா போய் இந்த வாழ்வாதார உதவியை வந்து வழங்குறதுக்காக போகிறோம். இந்த உதவியை வழங்கிய உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். DK Vanni என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கேட்குறது தான், பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா மட்டும். அப்போ அதால் வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபாலோ பண்ணுற ஃபேஸ்புக் சைட்டில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ பண்ணுற பட்டனை கொடுங்க. அதுவே யூடியூப் சைட்டில் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை பார்க்கல இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். வாங்க உதவியை வழங்க போகலாம். வாங்க. ரைட், இன்றைக்கு என்ன நிகழ்வுன்றதை வந்து பார்த்துருவோமா. இன்றைக்கு வந்து லண்டனில் வசிக்கிற பாலச்சந்திரன் மற்றும் ரஞ்சனா தேவி இவர்களுடைய பெற்றோர்களின் ஆத்மா சாந்திக்காக புரட்டாதி மாலயத்தில் இன்றைக்கு புரட்டாதி மாலயம்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ஆடி அமாவாசை அப்படியா?
இன்றைக்கும் செய்யலாம். இன்றைக்கு செய்த அது ஒரு நல்லதாம் என்ன அப்படி செய்கிறது. புரட்டாதி மாலயத்தில் அன்னதானம் வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்த பாலச்சந்திரன் பெற்றோர்களான பாலச்சந்திரன் பெற்றோர்களான வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த தந்தை குமாரசாமி, தாய் அன்னலட்சுமி, அதே போல் ரஞ்சனா தேவியின் பெற்றோர்களுக்கான வண்ணார் பண்ணையை சேர்ந்த தந்தை வண்ணார் பண்ணையை சேர்ந்த வேலாயுத பிள்ளை, தாயார் மகாலட்சுமி மற்றும் காலஞ்சென்ற குடும்ப உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாரையுமே நினைவு கூறுற விதமாக அன்னதானம் வழங்குகிற நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி இப்போ அதுக்கு ஐஸ்கிரீமும் அதே மாதிரி அன்னதான வளங்களுக்கான ஏற்பாடு செய்திருக்கிறவங்க பார்ப்போம். அன்னதானம் வழக்கமாக எங்கட செய்கிற கல்லாறுன்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நல்ல கட்டி பாயாசம். போன முறை வரைக்குள்ள ஒரு பாயாசத்தில் தண்ணித்தன்மையும் சரியாக வரையலைன்னு சொல்லியிருந்தேன்னா அப்போ இந்த முறை வரைக்குள்ள சிறப்பாக செய்திருக்கணும். சரி, அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 கறியும் சம்பல், அதே மாதிரி வடை பாயாசம், அப்பளம், மிளகா. அப்பளம் வேணும். மகனுக்கு அப்பளம் வேணுமா? இந்தாங்க. சரி வாங்க, அப்போ அன்னதான நிகழ்வு ஆரம்பிப்போம்மா. இல்லானி இதுதானே சந்திரன் ஒரு கப்பில் தண்ணி கொடுத்து ஐஸ்கிரீம் கரைஞ்சிரு. 6 கப் ஐஸ்கிரீம் குடிக்க முடியாங்களா? தங்கச்சி ஆக்கள் எல்லாம் கப் குடிக்கட்டுமா? இந்த கரண்டியை உடைச்சு எடுங்கம்மா. ஒண்டாடுங்க எல்லாரும். எது சொக்கா? ரைட். சொக் தேவையானாக்கள் இதை எடுக்காம விடலாம். சொக்கா ஐயா. ரைட். சொக் தேவையானாக்கள் இதை எடுக்காம விடலாமா? இல்லை கொடுங்க கொடுங்க குல்ஃபியை எடுக்காத ஆக்களை கொடுங்க. இந்த ஐயா இருந்த குடி அப்படி இருங்க. வரையில செய்து விடுவோம். செய்வோமா? இல்லை எனக்கு தெரியும். இப்போ கல்லாறுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இப்போ இங்கே உள்ள மக்களாலயம் சொல்லி இருந்துச்சுன்னா அவைகளுக்கு தேவையான சொல்லி ஜிஎஸ்ஆல காணி அவை எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கணும். கொழும்பு சைட் ஏதோ ஒரு அந்த ஓட்டு ஃபேக்டரி இருக்கிற இடத்துக்கிட்டேருந்து வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். முதல் அவைகளுக்கு பதிவு செய்த ஒரு உதவி ஒன்று செய்தேன் நான் ஆரம்பத்தில். தாய் படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு சகோதரி, ஒரு படியன் ஆக்சிடெண்ட்டில் மண்டையெல்லாம் காயப்பட்டு இயலாத ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறார். அவரும் அப்படி இருந்தும் விறகுகள் அது இது கட்டி இப்போ முதல் ஆரம்பத்தில் இயலாமல் இருந்தவர் விறகுகள் கட்டி செய்கிறார். இப்போ அவையிற குடும்பத்துக்கு வீட்டை தான் போகிறோம். போய் பார்த்து இப்போ தரப்பட்ட அந்த குழாய் கிணறை இன்றைக்கு வேலையை ஆரம்பிச்சு விடுவோம். நேரம் கொஞ்சம் பிந்திட்டுது. வேலையை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போவோம். நாளைக்கு மாதிரி செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அப்புறக்கா போய் ஆகள்கிட்ட பதிவொருக்கா பார்த்துட்டு வருவோம். எந்த வீடு எங்கே இருக்கணும்னு அதை முன்னே காட்டுறதுக்கு தான் படியல் போய் கொண்டிருக்கிறாங்க.
இவற்ற பதிவு வந்து ஏற்கனவே வந்து போட்டிருப்பேன். இவர் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் விபத்தா? ஓ, மோட்டார் சைக்கிளில் விபத்தாகி கொழும்புல ஓடு ஃபேக்டரி செய்கிற இடம் என்ன இடம் அது? தங்கொட்டுவன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வந்திருந்தவ. ஆரம்பத்தில் நான் எவ்வளோ உதவி செய்திருந்தேன்னா 50,000 ரூபா உதவி வந்து செய்திருந்தேன். இப்போ இது ஜிஎஸ்ஆல் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு வீடு. எவ்வளோ காலம் வழங்கப்பட்டது? 2 வருஷத்துக்கு வழங்கப்பட்டு. 2 வருஷத்தில் வழங்கப்பட்டிருக்கா இல்லை 2 வருஷம் தான் இருக்கலாம் என்று வழங்கப்பட்டு? இல்லை. இப்போ இந்த வீடு வழங்கி உங்களுக்கு 2 மாதம் உங்களுக்கு நிரந்தரமாக நீங்கள் இருக்கலாம்னு சொல்லி தந்திருக்கணும். இந்த தூண் வந்து என்னென்னு போட்டீங்க? நானும் 5,000 ரூபா சேர்த்து இந்த தூண் வாங்கினேன். 5,000 ரூபா சேர்த்து பண்ணிட்டீங்க. இந்த விறகு 500 ரூபாய்க்கு விறகு கட்டி கொடுக்குறது. மற்றது அதில் அங்கே நின்ற இடத்துல இந்த ஏரியாவில் உள்ள ஆக்கள் எல்லாருமே வந்து சொல்லி இருந்துச்சுன்னா ஆக்களுக்கு வந்து இவைகளுக்கு அந்த உதவியை வந்து வழங்குங்கன்னு சொல்லி விடிய ஒரு அக்காவுக்கு வந்து போயிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அவள் வேலி சரியான முறையில் வைக்கையில் ஒரு முயற்சி இல்லாமல் இருக்கிறான்றதுக்காக தான் விட்டுட்டு வந்தேன். ஆனால் இந்த குடும்பத்துக்கு வந்து இங்கே இந்த வீடு இப்போ தங்கோட்டு வேலையிலேருந்து வந்தவ வாங்க தங்கச்சி யார் இருக்கிறது வீட்டில்? நான் மட்டும்தான். அப்பா மடக்கடப்போட வேலைக்கு போயிருக்கு. வீட்டில் யார் இருக்கிறது? நான் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தானா? தங்கச்சியை ஹாஸ்டலில் விட்டாச்சு. தங்கச்சி ஒரு அம்மா இல்லை, ஒரு தம்பி இருக்கா. அம்மா எங்க? அம்மா தெத்து போயிட்டா. இறந்துட்டாவோ? இறந்துட்டா. அம்மா இறந்துட்டா. இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கிறதா இல்லை வேறு யார் உங்களோட இருக்கிறது? 7வது தம்பி இருக்கிறாரோ? அவருங்க என்ன அவருக்கு பிரச்சனை? எதுவும் எந்த ஆக்கள் தெரியா அப்செட் ஆயிடுவார். அப்செட் ஆயிடுவார். தம்பி நீங்களும் தான் இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது. இந்த தான் நீங்கள் தங்குறீங்க. இது இப்போ உங்களோட சொந்த உழைப்பில் தான் இந்த வீடு அடைக்கிறதுக்குரிய தூணுகளை வேண்டி போட்டு கொண்டிருக்கிறீங்க. என்ன வேலை பிரதானமாக செய்து கொண்டிருக்கிறீங்க? நான் கொல்லி விறகு விறகு கொத்துறதா இல்லை கொத்தி இருக்கிறதா கொண்டே விற்கிறதா? வாங்க. இதுதான் அவற்ற வீடு. இப்போ இவரை பற்றிய இன்ஃபர்மேஷன் எனக்கு முதலே தெரியுமன்றபடியாவே இங்கேருந்து வந்து இப்போ 1 வருஷத்துக்கு முதலும் ஆளை வந்து சந்திச்சிருந்தேன். அப்போ 50,000 ரூபா உதவி செய்து ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருந்தேன்னா மேலதிக உதவி வரையில் அந்த நேரம் வந்து அவர் அம்மா, தங்கச்சி ஒரு ஆள். தங்கச்சிக்கு எத்தனை வயது? 13. தங்கச்சிக்கு 13 வயது. அம்மா படுக்க அப்பா அதோடு சேர்த்து இவருடைய தம்பி என்று சொல்லி ஒரு 5 பேர் இருந்தவையாகும் என குடும்ப உறுப்பினர்கள். அப்போ இருந்தவை இப்போ வந்து அவர் அம்மா படுக்கையாக இருந்த அம்மா இறந்துட்டா. அதுக்கு பிறகு இவர் ஒரு மோட்டார் பைக் விபத்தில் முழுமையாக செயலிழந்து போயிருந்தவர். இந்த மண்டையை வந்து இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே பிரித்து செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் இருந்து அறவே நான் சந்திக்கல எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ அண்மையில் வந்து போய்களை வந்து பார்க்க இந்த சைக்கிள் விறகு கட்டுற சைக்கிளில் வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தா இங்கே இந்த விறகும் இது என்னண்டு இது யார் கட் பண்ணி கொண்டு வந்து சேர்த்தது இதுக்குள்ளே? நீங்கள் தானா? காட்டுக்குள்ளே போய் என்னத்தால கட் பண்ற நீங்க? இந்த கை கத்தியோ? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கை கத்தியை பயன்படுத்தி இந்த விறகை கட் பண்ணி எவ்வளவுக்கு கொடுக்குறோம் நீங்க? 500 ரூபா. இவே யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவையெல்லாம் இந்த வீட்டுக்கு முன்னால இருக்கிறார்கள். அப்ப அவை இப்ப தனியா இருக்கிறபடியா அவருக்கு ஒரு சப்போர்ட்டா வந்து இருக்கணும். தனியா இருக்கிறதால அவருக்கு ஒரு உதவி கிடைக்கணும்ன்றதுக்காக எனக்கு வந்து சொல்லி கொண்டிருக்கணும். மரங்களும் அந்த வந்து ரோட்டை போட்டுன்னு இதுவும் ஆளுக்கு தனியாக இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை. அந்த கொடுத்த வீடு தான் தெரியுது. அது ஒரு க்ளோஸ்அப் வையுங்கள். அந்த மரங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பொரியிற மாதிரி இந்த ஒரு மரங்களை ஓட்டை போடுற பூச்சி வந்து ஓட்டை போட்டுட்டு ஆட்கள் எல்லாம் இருந்து தானே இருக்கிற மற்ற போடக்கூடிய இதில் இறுதியாக டக்கான்னு போகலாம். இப்போ சொல்லி கொண்டு தானே மரங்கள் எல்லாம் மரத்தை பார்க்க விளங்குது தானே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் எல்லாமே வந்து சும்மா மரமாக இருக்குது பார்வைக்கு. திடீரென்று சட்டன் இறங்கக்கூடிய ஒரு நிலப்பாட்டில் ஃபுல்லாக ஓட்டை போட்டு இது வந்து பாவனை இல்லாமல் சுனாமி திட்டத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட வீடு. 2005ஆம் ஆண்டு 2006 2007 வந்த வீடாக்கும் என்ன 2005.
2005 வந்த வீட்டு திட்டம். அப்போ இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பாவனைகள் இல்லாமல் அப்படியே போய் அதுக்கு பிறகு இவே அங்கே இருந்து வந்து இங்கே ஒரு பதிவு கொடுத்த இடத்துல ஜிஎஸ்ஆல வந்து வழங்கப்பட்டிருக்கு இவருடைய பேருக்கு. இவர் இங்கே நிரந்தரமாக இருக்க இது இவருக்கு சொந்தமான வீடாக இருக்கும். அப்போ இவருக்கு சொந்தமான வீடாக இருக்குமென்ற ஒரு நோக்கத்தோடு தான் இவரை வந்து பிடிச்சிருக்கிற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லோட் 500 ரூபா 1000 ரூபாய்க்கு கொண்டே இறக்கி அந்த பணத்தை சேர்த்து தூண் வேண்டி போடுறாருன்னா தான் இங்கே நிலையாக இருக்கணும், தனக்கு ஒரு நிலையான ஒரு இடம் தேவைன்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கிறபடியாக தான் இது சரி. அதுவே இவருக்கு ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் இல்லை வேறு வழியில் ஆள் யோசிச்சா அந்த காசு மிச்சப்படுத்த முடியாது. அந்த தூண் நான் பார்த்தது யார்ட்டையும் உதவியோட வேண்டி போட்டிருப்பீங்க. அதனால தான் சொல்லுங்க. சமையல் நீங்கள் தானே? என்ன சமையல் செய்த நீங்கள்? ஒன்றும் சமைக்கல. இன்றைக்கு அங்கே சமையல் தானே? இன்றைக்கு நாங்கள் சமையல் கொடுத்த இடத்துல வந்து சமையல் பண்ணுறதுக்கு வந்தவர். இதுதான் அவருடைய அடுப்பு. தேத்தனியை அப்படியில் வச்சு பிடிக்கிறது. ஓ, அப்போ தம்பியில நிலப்பாடு வந்து பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞன். எத்தனை வயது ஐயா? 26. 26 வயது ஆளுக்கு. 26 வயது. இந்த வீட்டை சும்மா இதுக்கு ஓ ஓ ஓ விட்டுட்டும் போயில அது என்ன? ஓ, அப்போ வந்து வழங்கப்பட்டு 2 மாதம். இந்த 2 மாத காலப்பகுதியில் அவர் சுயமாக உழைச்சி இந்த முன்னுக்குள்ள தூணை வந்து போட்டிருக்கிறீங்க, அப்படி தானே ஐயா? எவ்வளோ காசு இது வரைக்கும் செலவழிச்சிருக்கிறீங்க? ஆள் கதைக்க கொஞ்சம் கஷ்டப்படும். பங்காள உள்ள அவர் வந்து சொல்கிறார், வாங்க ஐயா இப்படி வாங்க, நீங்கள் பக்கத்தில் உள்ள ஆள் சொல்கிற மாதிரி வராது, வாங்க சொல்லுங்க. நல்லது நடக்குது எல்லாருக்கும். அதான் இவர் இந்த என்ன விறகுகள் வட்டி கொடுத்து தண்டை இதுக்கு சாப்பாட்டு அடுத்த வேலியல் ஒன்றும் அறிக்கை இல்லை. தான் இப்போ இவருக்காண்டு கொடுத்த காணி தானே, இவருக்காண்டே 15 கொடுத்துருக்கு. அப்போ தான் தென்னை முறையில் வச்சு அதில் உருவாக்கி கொள்ளக்காண்டி தானே தண்டை முயற்சியில் விறகு கொடுத்து சேர்ற காசில் கொண்ட ஒரு கடை உண்டு, வேறு தெரியப்பட்ட கடை உண்டு. அதில் கொடுத்து வர காசில் கொஞ்சம் கொஞ்சமாக தூண வேண்டி 2 தூண் காணது. வேறு கொடுத்த காசுக்கு தக்கன தூண் இறக்கிருக்கு. இனி ஒரு கொஞ்சம் காசு கொடுத்து தான் மிச்ச தூண் வரும். கம்பியெல்லாம் வண்டி அடைக்க வண்டி அடைக்க வரும். அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டு வேலி அறிக்கை பண்ணணும். வேலி அறிக்கை பண்ணால் தான் உள்ளுக்கு ஒரு மரங்கண்டுகளை உருவாக்கி கண்டுகளை இது செய்யலாம். அப்போ என்னட்ட என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் என்ன உதவி கேட்குறீங்க? எனக்கு வீடுகள் இருந்தேன். அதுக்கு மேல் தண்ணி வசதி இல்லைண்ணா, கரண்ட் பிரச்சனை இல்லை. ஏன்னாண்டா என் அப்பா இங்கே இருந்து இவருதான் இருந்தது. டெய்லி இவருக்கு போயிட்டு வர காசில் மண்ணத்தை போடுறது, ஆனால் காசு கொடுக்குறதில்ல, சாமன்ட்டு இல்லை. அதனால தான் அவர் சொன்னேன் தான் போகிறேன்னு. அவர் போயிட்டேன். தங்கச்சியாரும் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டது. தங்கச்சியாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. வேறு மாதிரி முரம்பாட்டில் அந்த பிள்ளைக்கும் கண்ணில் ஒரு காயம் வந்து அதையும் பிரச்சனை ஆகி அந்த பிள்ளைய திருப்பி ஹாஸ்டலில் விட்டுருக்கணும். இங்கே வேறு தனியே தான் தனியே ஒரு மற்ற கையை ஒரு நோமலாக அங்கே ஒரு கையால் தான் எல்லாமே ஒரு கையால் கஷ்டப்பட்டு தான் இதை செய்கிறாருன்றது இவர் சொல்கிறத வச்சுக்கொண்டு இங்கே கொஞ்சம் வெயில் இல்லாமல் வாங்க. இதாக தெரியுது. இந்த டீன் உங்களுக்கு சொந்தமானதா? ஓடி பழக்கம் பெத்திலகத்தில் ஒன்றும் இல்லை தானே. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த தூணுகள் வேண்ட முடியும். இல்லாட்டி இவற்றை உழைப்புக்கு ஒரு நாளும் குடிச்சு போட்டு இங்கே ஆற்றலாம் படுத்து கிடக்கத்தான் தெரியும். அப்போ பக்கத்தில் இந்த இவரும் இன்னும் ஒரு ஆளும் வந்து முன்னுக்கு இருக்கிறார்கள். அப்போ முன்னுக்கு இருக்கிறார்கள். அவை வந்து இவை இங்கே சொந்தக்காரரும் இல்லை, இந்த இடத்துக்கு சொந்தக்காரரும் இல்லை. இவை வந்து அங்கே வாழ முடியாதுன்றது, கொழும்பு தங்கொட்டுவையில் வாழ முடியாதுன்னு சொல்லி அங்கே இருந்து இங்கே வந்தது. அங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. இல்லை யாழ்ப்பாணம் பிறந்து படந்த குடும்பத்தை தான் அப்பா ஒரு ஓட்டு ஃபேக்டரியில் வேலை செய்தவர். அப்போ அதுக்காக அங்கே போய் இருந்த நீங்கள் இருந்து கடைசியாக அங்கே இருந்து இங்கே வந்த நீங்கள் இங்கே வந்த ஆக்கள். அப்போ இவையிலெல்லாம் ஒரு ஆதரவாக இருக்கிற உறவுகள். இப்போ தூரத்துலேருந்து வந்திருக்கணும். வீடும் இல்லாமல் இந்த பொடியன் இப்போ தாயும் இறந்து ஒருத்தரும் பார்க்காம தனியாக இருக்கிறார். தனியாக இருந்து தண்டை வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு முயற்சி செய்கிறார்ன்ற ஒரு காரணத்துக்காக அவருக்கு ஒரு சப்போர்ட் ஆகிருக்கணும் இந்த கல்லாறு இளைஞர்கள் வந்து. இதில் எவ்வளோ காணி இருக்குது? இதில் அரை ஏக்கர் காணி தான். அரை ஏக்கர். அந்த 2 கரை ரோட்டுக்கும் வீட்டுக்குள்ளே 5 ஏக்கர் 10 வீடு இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கும் 5 அரை ஏக்கர் திட்டம். அங்கால காலை ஏக்கர் திட்டம். இது அரை ஏக்கர் திட்டம். அப்போ அரை ஏக்கர் காணி இருக்குது. இதுலேருந்து அந்த இல்லை எவ்வளோ அந்த புட்டியெல்லாம் புட்டிக்கு இந்த புட்டி இருக்குல்ல, புட்டிக்கு கொஞ்சம் அங்கால தள்ளி தான் இவற்றை இல்லை. இது ஏசிபி பிடிச்சி வேலை செய்தவர் இந்த காணியை. எவ்வளோ முடிஞ்சு ஏசிபி பிடிச்சி வேலை செய்ய? 21 3 மாத்தியாளர்கிட்ட வேலை செய்யுது. அதுவும் கொஞ்சம் காசு கொடுத்து தெரிஞ்ச அண்ணையை கொண்டு பிடிச்சி தான் பிறகு
கொஞ்சம் காசு பிறகு கொடுத்து அதையும் செய்வேன் நான் இதுலேயுமே கட்டம் கட்டமாக அதான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் ஒவ்வொரு தரட்டையும் உதவி பெற்று இப்படி இப்போ உதவியல் கேட்டு அவையில் வந்து என்னென்னு சொல்கிற சும்மா யாரும் செய்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ காசுக்கு தான் அதை தன்னால் முடிஞ்ச ஒரு பணத்தை கொடுத்து கட்டம் கட்டமாக கடன் அடிப்படையில் அதை வந்து செய்து கொண்டு வர்றார். இப்போ நான் ஆளை வந்து நேர கண்டங்க உங்களோட சைக்கிள் தைக்கல் அங்கே தொழில் செய்கிற சைக்கிள் அதுதானே? ஓ அப்போ சைக்கிளும் கொண்டு வந்து அவரால் உண்மையிலேயே இயங்க முடியாத ஒரு நிலை. நான் இவர் இப்படி இயங்குவார் இப்படி ஒரு வேலை செய்வார்ன்றதை எதிர்பார்க்கல. என்னன்றதுன்னா இவர்கிட்ட முதல் கண்டிஷன் அப்படி இருந்தது. இப்போ கதைக்கவும் இல்லாத அதே நேரம் இந்த களத்தில் இதில் எல்லாம் நான் ஆரம்பத்தில் வந்து பார்க்கக்குள்ள பெரிய ஒரு ஆப்ரேஷன் இல்லை. இந்த மண்டையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் மாதிரி போய் இருக்குது. அவ்வளோத்துக்கு ஒரு ஹெல்மெட் போடாமல் போனீங்கண்ணே. ஹெல்மெட் போட இளைஞர்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். பைக்கை வந்து வேகமாக ஓடலாம். ஆனால் இவரே ஹெல்மெட் போட்டிருந்தா இந்த சேதம் வந்திருக்காது இவருக்கு. இந்த சேதத்துக்கான காரணம் ஹெல்மெட்டு அந்த மண்டையில் சும்மா அப்படி சாதாரணமாக கீழே தள்ளி ஒரு நோமல் அடிபட்டாலே மண்டை உடையும். மோட்டர் சைக்கிளில் போகிற வேக மண்டைக்கில் ஹெல்மெட் கட்டாயமானது. என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 10வது ஆண்டு நினைவு நாள் முருகப்பன் நடராசான்னு சொல்லக்கூடியவருடைய 10வது ஆண்டு நினைவு நாள் 30/9/2024 30/9/2024. அவரது குடும்பம் பிள்ளைகள் பாரதி தாஸ் ஜாலினி பிள்ளைகள் வந்து ஆற்ற பிள்ளைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகப்பன் நடராசான்னு சொல்லக்கூடியவருடைய 10வது ஆண்டு நினைவு. இந்த 10வது ஆண்டு நினைவில் ஏதாவது ஒரு சிறப்பான உதவியை வழங்கணும்னு சொல்லி உண்மையிலேயே குழாய் கிணறு யாராவது நம்ம குழாய் கிணறு போட்டு கொடுக்குறத பார்த்துட்டு உண்மையிலேயே முயற்சி உள்ள நல்ல ஒரு ஆக்களுக்கு வந்து குழாய் கிணறு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, அப்போ ஏற்கனவே ஒரு வீட்டுக்கு வந்து போயிருந்தேன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்தா அதுவும் தேவையுடைய குடும்பம். ஆனால் அங்கே ஒன்றும் இல்லை, அடிப்படை வசதி இல்லாமல் இருந்துச்சு. நம்ம அந்த சுற்றி வர வேலி இல்லாமல் குழாய் கிணறை போட்டு கொடுக்குறன்றது வந்து சும்மா ஒரு பொய்யான வேலைண்டு. அதே மாதிரி இவருக்கு குழாய் கிணறுன்னு தான் இவர் கேட்டிருந்தார். இப்போ சாப்பிட்ற இடத்துல வச்சு சாப்பாட்டுக்கு அங்கே வந்திருந்தவர். அப்போ அங்கே இருந்த மக்களாலையும் வந்து சொல்லப்பட்டிருந்தது இவருக்கு வந்து உதவி தேவை, உண்மையிலேயே தனியாக இருக்கிறாருண்டு. அப்போ அதை தான் பார்ப்போம்னு சொல்லி வரைக்கும் வந்து பார்க்க இவர்கிட்ட தேவைப்பாடுன்றது வந்து பெரிய அளவில் இருக்குது. அப்போ இந்த காணி அறிக்கை இல்லாமல் அவருக்கு குழாய் கிணறு போட்டு கொடுத்து எந்த விதத்திலையும் பிரயோசனம் இல்லை. அப்போ குழாய் கிணறுக்கு முதல் இந்த வேலி தான் பிரதானமானது. அப்போ அவளால் வந்து தரப்பட்ட பணம் இருக்குது. நான் இந்த வீடியோ பதிவை வந்து போட்டு அதுக்கு பிறகு நானும் கலந்து ஆலோசித்து போட்டு என்ன வேலையை செய்வோம் அப்படின்றத பற்றி தீர்மானிப்போம். இப்போ தூண் போட்டு வேலி அறிக்கை பண்ணி ஒரு குழாய் கிணறு வந்ததுன்னு சொன்னால் மிகுதியாக அவர் இவ்வளவு போய் கஷ்டப்பட்டு இந்த விறகுகளை தடியலை எடுத்து கட் பண்ணி போட்டு ஒரு வீட்டிலையும் கொண்டு 500 1000 ரூபாய்க்கு விற்று அதில் இருந்து உழைச்சி தனக்கு தேவையானது எல்லாத்தையும் உருவாக்கணும்னு நினைக்கிறவர் தோட்டங்கள் எல்லாம் செய்து அந்த முயற்சி ஆர்வம் இருக்குது ஆள்கிட்ட. இப்போ இவ்வளவு இல்லாதத்தோடையும் இவ்வளவு செய்கிறாருன்றேக்கில் அதை வந்து பாராட்டுறேன். மற்றது வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கிறார், அதுவும் வந்து பாராட்டுக்குரியது. அதால் தான் இதை செய்யணும்னு சொல்லி தனியார் இருக்கிற இளைஞன் தன் வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறார். அப்போ இதை பார்க்குற உறவுகளும் உண்மையிலேயே அவற்றை வாழ்க்கைக்கு ஒரு உதவி என்று நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி பெரிய உதவி என்று இவ்வளவு தாங்க நீங்கள் செய்து இவருக்கு ஒரு உதவி நான் என்னால் இவ்வளோ ஒரு உதவி என்று தம்பி இந்தபடி எனக்கு நான் செய்ய முன் வர்றேன்னு சொல்லி தரைக்குள்ளே அந்த நிதியை நான் ஒன்று சேர்த்து இதில் என்னென்ன வேலைகளை வந்து செய்து கொடுக்கலாம்ன்றதை பற்றி யோசிப்பேன். அதே மாதிரி இந்த முருகப்பன் நடராசான்னு சொல்லக்கூடிய வேறு குடும்ப உறுப்பினர்களுடைய ஜாலினின்னு சொல்லக்கூடிய அக்காவோட நான் ஒரு கதைச்சி போட்டு என்ன செய்வோம் இந்த நிதியில் என்னத்தை செய்வோம்னு சொல்லி பார்த்து கதைச்சிட்டு செய்வோம். அவன் வந்து குழாய் கிணறு தான் வழங்க சொன்னான். அப்போ குழாய் கிணறு வழங்குறதும் எல்லாரும் கனப்பேர் கேட்குறாக்கள் இருக்கணும். அப்போ எல்லாருக்கும் போய் வழங்கிட முடியுமான்னு கேட்டால் வழங்கிட முடியாது. நான் வந்து பார்க்குறது அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய முயற்சி உள்ள ஆக்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் பெற்று கொடுக்குறது அதுவே பிரியோசனம் இல்லாத ஆக்களுக்கு கொடுத்துட்டு போயக்குள்ளே நாங்கள் கொடுத்தது கூட நிலையாக இருக்காது. அதுவே ஒரு நல்ல முயற்சி முன்னேறி வரக்கூடியவனுக்கு கொடுக்கக்குள்ளே அவன் முன்னேறி வந்தால் வாழ்க்கையில் எங்கட பேர் சொல்லுவான். நான் இன்றைக்கு நல்லா இருக்கிறேன்டா அந்த நேரம் வந்து இப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணது உதவி செய்தேன். அதுவே கஷ்டத்தில் இருக்கிறவனை எந்த ஒரு முயற்சியும் இல்லாதவன் கொடுத்தானா அவன் இங்கே வண்டி போட்டு இன்னொரு இடத்துல வண்டிட்டு ஏதோ ஒரு இன்னொரு 5 வருஷத்தில் கழிச்சு வேறு இன்னொரு ஆள்கிட்ட வேண்ட கட்டத்தில் நிற்பானே இல்லையா, அவன் நல்லா வர மாட்டான். அப்போ அதுகளை தவிர்த்து செய்வோம்ன்றதான் எங்களுடைய இது. அதில் வந்து இவரை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஊரில் உள்ள ஆக்கள்கிட்ட கதையையும் அதே மாதிரி இவற்றை வீடு இவரை பற்றி எனக்கு 1 வருஷத்துக்கு முதல் இருந்து இவரை பற்றிய விவரங்கள் ஜிஎஸ்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கதைச்சபடியாக எனக்கு ஒரு தெளிவாக இவரை குடும்ப பிரச்சனையை பற்றி தெரியும். அப்போ இப்போ வந்து நான் குழாய் கிணறு செய்து கொடுப்போம் மட்டும் குழாய் கிணறு எந்த விதத்திலையும் பிரயோசனம் இல்லை. ஆள் வந்து பைக்கோ எல்லாம் பிடிச்சி வேலை செய்திருக்கு. இப்போயும் தன்னால் சுயமாக உழைக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞன் சுயமாக உழைச்சி தான் அந்த முன்னுக்குள்ள தூணுகளை வந்து வேண்டி போட்டிருக்கிறேன். இப்போ அதெல்லாம் பார்க்கல ஆர்வமாக இருக்குது. 500 1000 கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வீண் செலவு பண்ணாமல் தனக்கண்டு ஒரு காணி வேணும் தனக்கண்டு ஒரு வீடு வேணும்னு சொல்லி பைக்கோக்கு காசை செலவழித்து மற்றவனண்டா கொடுத்த இடத்துல சும்மா படுத்து கிடந்து ஏதாவது ஒன்று செய்வாங்களான்னா அவர் அடுத்த கட்டத்துக்கு போகணுமென்று யோசிக்கிற இளைஞன். அப்போ அவருக்கு நீங்கள் ஊக்குவிப்பாக இருக்கணும். யாராவது உறவுகள் உதவி செய்யுங்க. இவர்கிட்ட வாழ்க்கைன்றது வந்து ஒரு மறுபிறவி. இறக்க வேண்டியால்
இன்றைக்கு பிழைச்சி இவ்வளோத்துக்கு ஒர்க் பண்ணுற அளவில் இருக்கிறாருன்னு சொன்னால் உண்மையிலேயே அது வந்து பாராட்டுக்குரியது. தம்பி சரி, நாங்கள் பொறுமையாக இருந்து இந்த முருகப்பன் நடராசான்னு சொல்லக்கூடிய வாட்டையும் ஜாலினின்னு சொல்லக்கூடிய அவையில் அந்த வழங்கப்பட்ட உதவி அப்படியே இருக்குது, அவைகளுடைய முருக்கா கதைச்சிட்டு அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து யார் முன் வரைக்குள்ளே அந்த உதவியும் எடுத்துகிட்டு அடுத்த பதிவில் என்ன வேலை செய்ய போகிறோம்ன்றதை பற்றி பார்ப்போம். சரியா? கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். 2-3 நாள் பக்கத்திலானே இருக்கிறீங்க, கல்லாறுன்ற கிராமத்தில் இருக்கிறதால அடுத்த பதிவில் செய்வோம். இவருக்கு உங்களால் இந்த வீடியோ பார்த்த உறவுகள் உங்களால் இவருக்கு ஏதாவது உதவி செய்யணுமென்ற ஒரு விருப்பம் இருந்தால் உங்களால் முடிஞ்ச ஒரு தொகை 5-10 அதை நீங்கள் தரைக்குள்ளே அதை இவற்ற பேரில் இதாக எழுதி போட்டு அவருக்கு வந்து அந்த உதவியை வந்து வழங்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். சரி தானே? நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்க்குற உறவுகள்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறது. அப்போ நான் கதைச்சிருக்கிறேன் உழவு நேரம், நீங்கள் உங்களால் முடிஞ்சதை கதைங்க அவங்க வழங்கி கொள்வாங்க. எனக்கு இந்த பக்கம் தர ஒப்பரேத்தன் என்று சொல்லுறாங்க. குழாய் கிணறு கரண்ட் வருது ஒன்றும் இல்லை. குழாய் கிணறு கரண்ட் வசதி ஒன்றும் இல்லை. ஓடு கூரை கூரை அதுகளும் பிரச்சனையாக இருக்குது. என்னது முடிந்த உதவி பெண்ணுங்க. எவ்வளோ காலமாக நீங்கள் இப்போ வேலை செய்ய வலிக்கிட்டு அங்கே இருக்கும்போது மற்ற வீட்டில் இருக்க செய்ய வலிக்கிட்டீங்க? விபத்து நடந்த எவ்வளோ காலம்? 6 வருடம். 6 வருஷம் விபத்து நடந்த 6 வருஷம் நீங்கள் வேலை செய்ய. அப்போ விபத்து நடந்த எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் வேலை செய்ய வலிக்கிட்டேன்? 3 வருடம் கால் கை ஏல. முதல் அறவே இயங்க முடியாத நிலைமையில இருந்தது. பேத்து கூட படாமல் இருக்கு. அம்மா இன்னதான் இல்லை. படிப்படியாக முன்னிருந்து நான் கையை எத்தேட்ட பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. என்ன இந்த தொழிலை தெரிவு செய்த நீங்கள்? ஆக்கள் பிறகு கொண்டு எந்த பகுதியில் பட மாட்டாங்க. நான் அக்காட்டுக்கு போய் பிறகு கட் பண்ணி கொண்டு போக எடுக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த தொழில் பிடிச்சி போச்சு, ஓகேயா இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ உழைக்கக்கூடிய மாதிரி? 1000 ரூபா. 1000 1500 அப்படி 1000 500 1000 ரூபாய்க்கு தான் மலிவாக தான் கொடுப்பார். அந்த விறகுகளையும் வந்து பார்த்திங்கன்னா கொத்து விறகு இல்லை, எல்லாம் கீழே விழுந்த தடியல்ல இருந்து அதை கட் பண்ணி கத்தியால் கட் பண்ணி இந்த மாதிரி தடியெல்லாம் கட் பண்ணி கொண்டு போய் போடுறேன். அப்போ இவர்கிட்ட விறகு என்ற உறவுகளும் வந்து அவளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சரி ஏதோ சுய தொழில் செய்கிறார். அந்த ஊக்கம் அந்த முயற்சி இந்த உடல் இயலாதோட இந்த செயல்பாட்டை இவர் அந்த தூணுகளை எல்லாம் வண்டி போட்டு செய்கிறார். அன்றைக்குள்ள அதே நேரம் பைக்கோ போட்டு இந்த காணிக்கு வேலை செய்திருக்கேன். பைக்கோ போட்டு வேலை செய்ய எவ்வளோ முடிஞ்சது? 24,000. 24,000க்கு என்ன வேலை செய்த நீங்கள்? இதில் மரங்கள் சின்ன 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 மரங்கள். அப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கல்லாறுன்றதில் அந்த அங்கே பின்னுக்கு அதுக்குள்ளே எல்லாம் இன்னும் வீடுகள் பாவனை இல்லாமல் இருக்குது. இந்த கிராமத்தில் வந்து முதல் இருந்த உறவுகள் வந்து இல்லை. கடற்கரையில் இருந்த மக்களுக்காக முதல் ஆரம்பத்தில் வந்து கட்டி கொடுக்கப்பட்டது. பிறகு இப்போ எல்லா இடத்துலையும் இருந்து வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க கூடுதலான மக்கள். இப்போ கட்டமாக வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வர்ற ஊர் அப்படின்னு சொல்லலாம் கல்லாரை வந்து. அப்போ அதில் தனக்கு கொண்டு ஒரு வீடை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ எத்தனை வயது? 26 வயது. அப்போ அவற்றை நிலைமையை கருத்தில் எடுத்து கதைக்க கஷ்டப்படுறார். அதுக்காக தான் நான் இந்த கூடுதலான கதையில் வந்து கதைச்சு கொண்டிருக்கிறேன். அவற்றை நிலப்பாட்டை புரிஞ்சு கொண்டபடியாக யாராவது உறவுகள் உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து வழங்கலாம். அதே மாதிரி இந்த உதவி இப்போ குழாய் கிணறு வழங்க வந்த அக்கா டைம் ஒரு கதைச்சு போட்டு நாங்கள் தெளிவாக நல்ல ஒரு வேலை திட்டமாக செய்வோம், பிரயோசனமானதாக. சரியா? அப்போ இதில் முக்கியமான உதவின்னு சொல்லி எதை பார்க்குறீங்க? எது இருந்தால் அடுத்த ஸ்டெப் நீங்கள் போயிடலாம்? வீடு அடுத்து தந்தால் வேலி கரண்ட் இந்த அடிப்படை வசதி இல்லாமல் இருக்குது. அப்போ அதற்காக நான் அவரோட கதைச்சு போட்டு எதை செய்து கொடுப்போம்ன்றதை தீர்மானித்து செய்வோம்ன்றதால தான் கொஞ்சம் பொறுமையாக வந்து போகிறேன். சரி, அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களுடன் இந்த விடைபெறுவது உங்கள் TK கார்த்திக். சரிதானே? நீங்கள் உங்களோட பேரை சொல்லணும் ஐயா.
டெரஸ் உங்கள் திரேஸ் ஓ திரேஸ் சரியா வாரண